தினமும் நம் உணவில் துணை உணவுப் பொருட்களாக வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம், மிளகு, சீரகம், புதினாக்கீரை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, கடுகு, இஞ்சி முதலியன சேர வேண்டும். இந்த 9 பொருட்களும் ஆங்காங்கே நம் உணவில் சேருகிறது என்றாலும் ஒட்டுமொத்தமாக சேர்வது ரசத்தில்தான். புளி ரசம், எலுமிச்சை ரசம், மிளகு ரசம், அன்னாசிப்பழ ரசம், கொத்தமல்லி ரசம் என்று பலவிதமான சுவைகளில் ரசத்தை தயாரித்தாலும் இந்த பொருட்கள் பெரும்பாலும் தவறாமல் இடம்பெற்றுவிடும். ரசத்தின் மறுவடிவமே சூப். ரசமோ சூப்போ எது சாப்பிட்டாலும் பசியின்மை, செரியாமை, வயிற்று உப்புசம், சோர்வு, வாய்வு, ருசியின்மை, பித்தம் முதலியன உடனே பறந்து போய்விடும். ரசத்தில் போடப்படும் சீரகம் வயிற்று உப்புசம், தொண்டை குழாயில் உள்ள சளி, கண்களில் ஏற்படும் கேட்ராக்ட் கோளாறு, ஆஸ்துமா முதலியவற்றை குணப்படுத்துகிறது. ரசத்தில் சேரும் பெருங்காயம் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தையும் குணப்படுத்துகிறது. வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறது. மூளைக்கும் உடலுக்கும் அமைதியை கொடுக்கிறது. கொத்தமல்லி கீரை ரசத்தில் சேர்வதால் காய்ச்சல் தணிந்து சிறுநீர் நன்கு வெளியேறுகிறது. உடல் சூடு, நாக்கு வறட்சி முதலியன நீங்குகின்றன. கண்களின் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது. மாதவிலக்கு சம்பந்தமான கோளாறுகள் வராமல் தடுக்கிறது. வயிற்றிற்கு உறுதி தருவதுடன் குடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படவும், செரிமான கோளாறுகளை தடுக்கவும், நீரிழிவு, சிறுநீரக கோளாறு முதலியவை இருந்தால் அவற்றை குணப்படுத்தவும் ரசத்தில் சேரும் கறிவேப்பிலை உதவுகிறது. ரசத்தில் சேரும் வெள்ளைப்பூண்டு ஆஸ்துமா, இதயக் கோளாறு, குடல் பூச்சிகள், சிறுநீரகத்தில் உள்ள கற்கள், கல்லீரல் கோளாறுகள் முதலியவற்றை கட்டுப்படுத்துகிறது. இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் குழாய்கள் தடித்து போகாமல் பார்த்து கொள்கிறது. சரியான அளவில் புரதமும், நோய்களை குணமாக்கும் பி வைட்டமின்களும், சி வைட்டமின்களும் பூண்டில் இருப்பதால் நுரையீரல் கோளாறு, காய்ச்சல் போன்றவையும் ஏற்படாது. தலைவலி, தொடர் இருமல், மூக்கு ஒழுகுதல் போன்றவை ரசத்தில் சேரும் இஞ்சியால் எளிதில் குணம் பெறுகின்றன. ஆஸ்துமா, வறட்டு இருமல், நுரையீரலில் காசம் முதலியவற்றையும் குணமாக்கி குளிர்காய்ச்சலையும் தடுக்கிறது இஞ்சி. ஜலதோஷம், காய்ச்சல், நரம்பு தளர்ச்சி, மலட்டுத்தன்மை முதலியவற்றை ரசத்தில் சேரும் மிளகு சக்தி வாய்ந்த உணவு மருந்தாக இருந்து குணப்படுத்துகிறது. தசை வலியும் மூட்டு வலியும் குணமாகின்றன. வாதம், பித்தம், கபம் வராமல் தடுக்கிறது. ரசத்தில் சேரும் கடுகு உடம்பில் குடைச்சல், தலை சுற்றல் முதலியவற்றை தடுக்கிறது. வயிறு சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி வயிற்றை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. ரசத்தில் புளியின் அளவை மட்டும் மிக குறைவாக சேர்க்க வேண்டும். மழைக்காலத்தில் உடல் நலத்தை காத்து முன்கூட்டியே நோய்களை தடுத்து விடுகிறது ரசம். வெயில் காலத்தில் நாக்கு வறட்சி, அதிக காபி, டீ முதலியவற்றால் வரும் பித்தம் முதலியவற்றையும் தினசரி உணவில் சேரும் ரசம் உணவு மருந்தாக குணப்படுத்தும். மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.